எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அண்ணா பாத்தியா அண்ணா, மாப்பிள்ளை என்னெல்லாம் பண்ணிருக்காரு அண்ணா. வாண்ண போய் அவர்கிட்ட பேசலாம் அண்ணா. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்ண்ணா, இதுக்காகவாண்ணா அவர் அவ்வளவு கோவப்படுவாரு அண்ணா. கொஞ்சம் பயமா இருக்குண்ணா, ஷாலினி வாழ்க்கையே போயிடும் போல. பாருங்க அண்ணி எப்படி இருக்காருன்னு. அண்ணி வாங்க அண்ணி, போய் நம்ம எல்லாரும் பேசினா கண்டிப்பா அவரு கேட்பாரு அண்ணி. ஷாலினியை கண்டிப்பா மன்னிச்சு ஏத்துப்பாரு. வாங்கண்ணா போய் பேசிட்டு வரலாம். என்னண்ணா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஷாலினி வந்து எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றா, நீங்க என்னன்னா கொஞ்சம் கூட கவலைப்படுற மாதிரியே தெரியலையேண்ணா. நீங்க பாட்டுக்கு எப்பயும் இருக்க மாதிரி நார்மலா இருக்கீங்க. அண்ணா என் பொண்ணு வாழ்க்கைண்ணா. அண்ணா வாங்கண்ணா போய் பேசிட்டு வரலாம். என்னண்ணா அந்த மாப்பிள்ளை இப்படி எல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்றேன். என்னண்ணா எதுவுமே சொல்லாம இப்படி? நாங்க என்னமா சொல்லணும்? என்னண்ணா உனக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. ஆனா என் பொண்ணு வாழ்க்கைனா, அவ சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டுல தானே நான் வளர்ந்தா. அவ சந்தோஷமா இருக்கணும் தானே நீ நினைப்ப. இப்ப என்னன்னா அவ இப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ என்னன்னா உனக்கு என்ன கவலைங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க. நீ பேசலனா எனக்கு புரியலனா. எனக்கு புரியல கல்யாணி. இப்போ உன் பொண்ணு வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே இப்பதான் அண்ணாவும் அண்ணியும் உன் கண்ணுக்கு தெரியறமா? இவ்ளோ நாள் இந்த அண்ணா அண்ணி எங்க போயிட்டோம்? அண்ணா என்ன கல்யாணி புதுசா கேக்குறேன்? சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டுல வளர்ந்த பொண்ணுதான். அந்த பொண்ணுக்கு என்னென்ன வேணும்னு நாங்க பார்த்து செஞ்சோம் தான். ஆனா அதெல்லாம் தான் உங்களுக்கு பத்தலையேமா. எல்லாத்துலயும் உங்களுக்கு குறை வச்சோம் தான் பேசுனீங்க. நாங்க என்னதான் பார்த்து செஞ்சாலும் அதெல்லாம் தான் உங்களுக்கு பிடிக்கலையே. தேவையானதை நீங்களே பாத்துக்கிறோம் நீங்க தானே சொன்னீங்க. இப்ப என்னன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே எங்களை தேடி வந்திருக்க. இங்க பாரு கல்யாணி, நீ என் தங்கச்சி. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நீ என்ன பண்ணிருந்தாலும் பாத்துக்கிட்டு பொறுமையா போனோம், புரியுதா? அண்ணா என்னண்ணா இப்படி எல்லாம் பேசுற? அண்ணி என்ன நீ அண்ணா பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு, நீங்களும் கேட்டுட்டு அமைதியா இருக்கீங்க. ஏதாச்சும் சொல்லுங்க அண்ணி. என் பொண்ணு வாழ்க்கை அண்ணி. நாங்க என்னம்மா இதுல சொல்லணும்? அண்ணனும் தங்கச்சியும் பேசிட்டு இருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க இந்த வீட்டு பொண்ணு, நாங்க அப்படியா வேற ஒரு வீட்டுல வளர்ந்து இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கோம். அப்படி இருக்கப்போ அண்ணன் தங்கச்சி பேசுறப்போ நடுவுல எங்களால பேச முடியுமா? என்ன நீ புதுசா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னம்மா கல்யாணி, நாங்க என்ன புதுசா பேசணும்? நீங்க ஏற்கனவே எங்க கிட்ட சொன்னது தானே. நாங்க எங்க மனக்குமுறல உங்ககிட்ட பேசுறப்பவே நீங்க என்ன சொன்னீங்க? எங்க அண்ணன் தங்கச்சிக்குள்ள 1000 இருக்கும், நாங்க என்ன வேணாலும் பேசிப்போம், எங்களுக்கு நடுவுல வராதீங்கன்னு சொன்னீங்க. அப்ப இருந்து அண்ணன் தங்கச்சிக்கு பேசிக்கிற விஷயத்துல நாங்க உள்ள வரதே இல்லையே. இப்பவும் அதே மாதிரிதாம்மா. நீங்க அண்ணன் தங்கச்சி என்னனாலும் பேசலாம், நாங்க எப்படி நடுவுல வர முடியும்? என்ன பிரச்சனையோ நீங்களே பேசி சரி பண்ணிக்கோங்க. என்ன நீ அப்ப ஏதோ ஒரு கோவத்துல பேசினத இப்ப சொல்றீங்க? சரி கல்யாணி, இவ்வளவு நாளா இந்த விஷயத்த பத்தி பேச வேண்டாம்னு அமைதியா தான் இருந்தேன். இருந்தாலும் இதுக்கப்புறமும் பெத்த தாயா என்னால கேட்காம இருக்க முடியாது. இப்ப உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இதே தப்ப எப்படி இதே தப்ப என் பையன் உன் பொண்ணுக்கு செஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? அண்ணி என்ன கல்யாணி அண்ணி அண்ணின்னு பேசிட்டு இருந்தியே, இப்ப அந்த அண்ணி கேட்ட கேள்விக்கு பதிலே காணோம். இவ்வளவு நாளா நீயே சொல்லியிருக்க தானே, எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம், என் பொண்ணை தவிர வேற யாருமே எனக்கு முக்கியம் இல்லைன்னு. நீ பேசிட்டு இருந்தது எல்லாமே நாங்க கேட்டிருக்கோம் கல்யாணி. எங்க கிட்ட நடிக்காத. இப்போ உன் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ இப்பதான் நாங்கெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியறோமா? இவ்வளவு நாளா பணம் என் பொண்ணு அவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்றா, எவ்வளோலாம் கேவலப்படுத்தி பேசின. என் பையனை அத்தனை பேரு எப்படி அந்த மண்டபத்துல அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்திட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு உன் பொண்ணு ஓடி போவா. அதெல்லாம் தெரிஞ்சும் நீ அவ கூட உறவாடிட்டு இருப்ப. எதுவுமே தெரியாத மாதிரி எங்க கூட வந்து சேர வைப்ப. இதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ போய் உன் பொண்ணு அப்பப்ப தனியா பாப்பியே, அதுவே எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாங்க ஏன் கேட்கல? ஏன்னா இதனால இன்னொரு பிரச்சனை வரக்கூடாது, கூட்டு குடும்பமா இருக்கும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒரே காரணம் தான். கார்த்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுன்றதுக்காக தான். ஆனா அவனுக்கு வாழ்க்கை அமைற சமயத்துல என்ன நாடகம் போட்ட? என் பொண்ணை நான் பார்க்கவே இல்லை, பார்க்கணும் பிடிக்கணும்னு பேசி அவளை இந்த வீட்டுக்கு ரெகுலரா வர வச்ச. அப்பவும் வர வேணான்னு சொல்றதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். இருந்தாலும் நாங்க எதுக்கு ஒத்துக்கிட்டோம்? உனக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளை. என்னதான் அவ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருந்தாலும் உனக்கு பிள்ளை தானே. அம்மாவையும் பிள்ளையும் பிரிச்ச பாவம் எங்களுக்கு வேணாங்கிறதுக்காக தான் சரின்னு அனுபவிச்சோம். அதுக்கப்புறம் சும்மா இருந்தீங்களா? 2 பேரும் என்னென்ன பண்ணீங்க? இப்ப என்ன அண்ணின்னு வந்து என்கிட்ட எதுவுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்க?
என் பையன் 2 வருஷம் உன் பொண்ணால எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு உனக்கு தெரியும்ல. ஆனா நீ என்ன பண்ண? அதை நினைச்சு ஒரே ஒரு துளியாச்சும் நீ கஷ்டப்பட்டியா? இல்லையே. சந்தோஷமா உன் பொண்ணு கூட சிரிச்சு பேசிட்டு இருப்ப. அதெல்லாம் பாக்குறப்போ என் மனசு எவ்வளவு வலிக்கும்னு உனக்கு தெரியுமா? இருந்தாலும் ஒரு நாள் கூட உன் பொண்ணு நல்லா இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சதே கிடையாது. காரணம், அவளையும் என் பொண்ணு மாதிரி தான் பார்த்தேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து இதே வீட்டுல தான் வளர்ந்தா. ஒரு பொண்ணோட வாழ்க்கை என்னால எதுவும் நினைக்க கூடாதுன்னு ஒரு நினைப்பு கூட நான் நினைச்சது கிடையாது. ஆனா என் பையனை பத்தி நீ யோசிச்சு பாத்தியா? இருந்தாலும் நீ நினைக்கலாம், என்னடா எப்பவோ நடந்ததை இப்ப சொல்லி காட்டுறாங்கன்னு. எனக்கு வேற வழி தெரியல. இவ்வளவு நாளா சொல்லாம என் மனசுலயே அழுத்தி அழுத்தி வச்சிருந்தத இப்ப நான் கொட்டிட்டேன், அவ்வளவுதான். ஆனா இப்பெல்லாம் எனக்கு உன்னை பத்தி எந்த கவலையும் இல்ல. ஏன்னா உன் பொண்ணு என் பையனை விட்டுட்டு போனனாலதான் என் பையனுக்கு அவ்வளவு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கா. எப்படி? உன் பொண்ணை விட பல மடங்கு நல்ல பொண்ணு என் மருமக. ஆனா ஒண்ணு கல்யாணி, இந்த இடத்துல உன் பொண்ணுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். உன் பொண்ணு மட்டும் என் பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா, அப்பா என் பையன் வாழ்க்கையும் பணம் பணம் பணம்னு அலையிற உன் பொண்ணு கிட்ட இருந்திருக்கும். ஆனா எங்களுக்கு தங்க மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு முதல் காரணம் உன் பொண்ணு தான். உன் பொண்ணு விட்டுட்டு போனனாலதான் எங்களுக்கு அவ்வளவு ஒரு நல்ல மருமக கிடைச்சிருக்கா. அதுக்காக உங்க 2 பேருக்கும் நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். அண்ணி, என்ன நீ இப்படியெல்லாம்? இங்க பாரு கல்யாணி, 1000 தான் இருந்தாலும் நீ என்னோட தங்கச்சி. அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லாம நீ என்ன பண்ணாலும் அமைதியா இருந்தோம், புரியுதா? ஆனா உன் பொண்ணு பண்ணது தப்பு தானம்மா. கல்யாணம் ஆகி தான் புருஷன் கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இப்படி மறைச்சு வச்சா எந்த புருஷனுக்கு தான் கோவம் வராம இருக்கும்? நீயே சொல்லு. எவ்வளவு கோவம் வரும்னு தெரியுமா? அது எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சு வச்சிருக்கான். அப்ப அவன் கோவம் நியாயம் தானே. அதனால தேவையில்லாம இதெல்லாம் யோசிக்காம போ. அந்த பையன் பக்கம் இருக்க நியாயத்தை கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு. உன் பொண்ணை இதுக்கப்புறமாச்சும் திரும்பி வாழ சொல்லு. அதுவும் தான் புருஷன் கிட்ட நான் உன்னை விரும்பல, பணத்துக்காக தான் உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா எந்த புருஷன் சும்மா இருப்பான்னு நினைக்கிற? தப்பு முழுக்க உன் மேலையும் உன் பொண்ணு மேலையும் வச்சுக்கிட்டு நீங்க என்னன்னா அவனை தப்பு சொல்றீங்க. எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம், அது மட்டும் தானே உங்களுக்கு முக்கியம். அந்த பணத்துக்கிட்டே போய் இதுக்கு என்ன பண்ணலாம்னு வழி கேளுங்க. எங்ககிட்ட எதுக்கு வந்து கேக்குறீங்க? எங்களுக்கு வேலை இருக்கு. டே முருகேசா, வாடா உள்ள போலாம். கொஞ்சம் நேரம் போய் படுக்கலாம் வா. ஆமா குமதி, வா, நமக்கும் வேலை இருக்கு பாத்தியா? அங்க பிள்ளைங்களுக்கு போன் பண்ணி என்ன பண்றாங்கன்னு கேட்கலாம் வா. ஆமாக்கா, பிள்ளைங்க கிட்ட பேசணும் போலதான் இருக்கு. சரிக்கா, வாங்க எல்லார்கிட்டயும் பேசுவோம். மா, என்னம்மா அத்தை மாமாலாம் இப்படி பேசிட்டு போறாங்க? அத்தா ஷாலினி, எனக்கு ஒன்றும் புரியல. சமயம் பார்த்து நம்மள காலை வாரி விடுறாங்க பத்தியா? அதான் நான் சொல்லுவேன், இவங்களெல்லாம் நம்பவே கூடாதுன்னு. தேவையான நேரத்துல நமக்கு உதவி பண்ணல பத்தியா? இப்ப என்ன பண்றது? இப்புள்ள வாழ்க்கை இப்படி இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? சரி சரி, நாளைக்கு காலையில நம்ம போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டு வரலாம். நான் வந்து பேசுறேம்மா. சரிம்மா. மச்சான், என்னடா இந்த ட்ரெஸ்ல சூப்பரா டிப் டாப்பா ரெடி ஆயிருக்க போல. எல்லாத்துக்கும் ரெடியா? ஏச்சி, என்னடா பேசிட்டு இருக்க? இதெல்லாம் தான் போட்டு ரெடி ஆகணும்னு சொன்னாங்க, அதனால ரெடி ஆயிருக்கேன். இவன் ஒருத்தன் அதை தாண்டா நானும் கேக்குறேன். ரெடியாயி ஜம்முன்னு உட்காந்துருக்கியே. ஆதி, நான் இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் தாண்டா முடிவு பண்ணிருக்கேன். நீ என்னன்னா இப்படி எல்லாம் பேசாத. ஆஹா, பாத்தியா? டே மச்சான், இப்படி எல்லாம் டிப் டாப்பா சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பேன். நீ சொல்றத நான் நம்புவேனா? என்கிட்டயே நடிக்கிற பத்தியா? நிஜமாதான் ஆதி, இப்போதைக்கு எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னடா லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க? ஆதி, உனக்கு எனக்கு முன்னாடியே மேரேஜ் ஆச்சு. பட் நீயே எப்படி இருக்கன்னு எனக்கு தெரியும்டா. அப்புறம் எப்படி? அருண், என்ன பேசிட்டு இருக்க? லூசா நீ? டீ, என்னாச்சு? இப்ப எதுக்கு சடனா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஆதி, இப்படி எல்லாம் டென்ஷன் ஆக கூடாது. அப்புறம் கோவப்படக்கூடாதுன்னா நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆதி, என்னடா ஆச்சு? எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இங்க பாரு அருண், நீ பேசுறது சரியா? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு. எனக்காக யோசிக்கிறேன்னா எனக்கு புரியல அருண். என்னோட லைஃபும் உன்னோட லைஃபும் ஒன்னா? ஆதி, இங்க பாரு அருண், எனக்கு கோவம் தான் வருது. உனக்கே நல்லா தெரியும், ஏன் எல்லாருக்கும் தெரியும் நித்யாக்கும் எனக்கும் எப்படி மேரேஜ் ஆச்சுன்னு. அப்படி இருக்கப்போ எங்களுக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் நாங்களா விருப்பப்பட்டு இருக்கிறது. எங்க மனசுல ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்ச டைம்ல எனக்கு ஆக்சிடென்ட், சோ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்படி இருக்கப்போ அதனால தாண்டா நாங்க 2 பேரும் தள்ளி இருக்கோம். ஆனா உன்னோட லைஃப் அப்படி இல்ல அருண். நீயும் அபர்ணாவும் லவ் பண்ணிருக்கீங்க. லவ் பண்ணி இன்ட்ரெஸ்டா தான் கல்யாணமே பண்ணிருக்கீங்க. இப்போ போய் இதெல்லாம் வேண்டான்னு, இதெல்லாம் நல்லாவா இருக்கு அருண்? இத நீ அபர்ணாவையே ஹர்ட் பண்ற மாதிரி உனக்கு தோணல? மச்சான், நீ என்ன பத்தி தான் யோசிக்கிற. ஆனா என்ன பத்தி யோசிச்சு உன்னையே நம்பி வந்த என் தங்கச்சியை கஷ்டப்படுத்தாதடா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கும் நித்யாக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எதுக்காகன்னு உனக்கு நல்லா தெரியும்.
அப்படி இருக்கப்போ இதுல என் தங்கச்சி என்ன பண்ணுவா? அவளை கஷ்டப்படுத்தாத அருண். ஆதி, சரி, சாரி. நான் அப்படி யோசிக்க மாட்டேன், போதுமா? இங்க பாரு அருண், இவ்ளோ நாளா நீ தனியாவே இருந்துட்ட. உனக்கு இப்போ இவ்ளோ பெரிய ஃபேமிலி கிடைச்சிருக்கு. உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா, உனக்காக வந்திருக்கா. அப்படி இருக்கப்போ உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும் அருண். அதை பத்தி யோசி. இங்க பாரு, நான் ஆல்ரெடி அப்பா ஆயாச்சு. என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ஆனா மாமான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தை வேணும்ல. கூடிய சீக்கிரம் என்ன மாமான்னு கூப்பிடுற குழந்தை எனக்கு வேணும், புரியுதா? ஆதி, என்ன நாயே? டேய், எதுக்குடா இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகி எமோஷனலா பேசிட்டு இருக்க? அருண், நான் ஒன்னும் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலடா, சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கும் என்ன ஒரு குழந்தை மாமான்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்கும்ல. அதனால சீக்கிரம் எனக்கும் என்னோட மருமகனும் சீக்கிரமா வேணும், புரியுதா? இதுவரையும் என் மச்சான் என்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்டது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னு கேக்குறான், அது கூட கொடுக்காம இருக்க முடியுமா? சரிடா. அப்பனா போலாமா? அண்ணி, இப்பவே போகணுமா? எனக்கு தூக்கம் வரல அண்ணி. கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமா? என்ன, தூக்கம் வரலையா? கொஞ்ச நேரம் கழிச்சு போகணுமா? அம்மாடி, நல்ல நேரத்துக்குள்ள உன்னை ரூம்ல விட்டுறணும்னு அத்தை அங்கிருந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமும் செய்யாம இருந்தா எப்படிமா? வா. ம். அப்பனா ரிலாக்ஸா வா, ஒன்றும் இல்லை, வா. அண்ணி, அபி எங்க? அபி அங்க வெளியே தான் நித்யா கிட்ட தான் உட்காந்துருக்கான், தூங்கிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? நீ பேசி டைவர்ட் பண்ணாதம்மா, வா. ம், சரிங்க அண்ணி, போலாம். ஆதி சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே. ஆனா அபர்ணாக்கு விருப்பம் இருக்குமா? ம், சரி, அவ என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஒருவேளை அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ண முடியாது. கரெக்ட். அவகிட்ட பேசிதான் எதுவா இருந்தாலும் முடிவெடுக்கணும். ஆனா ஏன் இப்படி படபடன்னு இருக்கு? இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை அவளை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், ஏன் ஹக் கூட பண்ணியிருக்கேன். ஆனா இன்னைக்கு என்னமோ மனசுல ஒரு மாதிரி படபடன்னு அடிச்சுக்குது. ஹோ, எவ்வளோ நேரம் பண்றாங்க, சீக்கிரமா அனுப்பலாம்ல. அவளை பார்த்தாலாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பேன்னு நினைக்கிறேன். ம், இவர் என்ன, நம்ம வந்து நிக்கிறோம், ஆனா அந்த பக்கமே திரும்பி உட்காந்துருக்காரு. ஒருவேளை நம்ம வந்தது தெரியாதோ? அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம வந்தது தெரியாதனாலதான் அப்படியே உட்காந்துருக்காரு போல. சரி, நம்மளே கூப்பிடுவோம். ஏங்க, நான் கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? இவர் ஏன் திரும்பவே மாட்டேன்றாரு? எனக்கே வாய்ஸ் வர மாட்டேங்குது, படபடான்னு இருக்கு. இவர் என்னன்னா ஏங்க. அப்பனா எப்போ வந்த? என்னது? நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேல இருக்கும். நான் கூப்பிட்டா உங்களுக்கு கேட்கவே இல்ல. வேற ஏதாச்சும் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்களோ? என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி பேசுறா? எங்க, இந்தாங்க பால். பாலா? சரி, கொடு. குடிக்கலையா? எனக்கு இப்போதைக்கு பால் வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேன். நீ குடிக்கிறியா? இல்ல, எனக்கும் இப்போ வேண்டாம். சரி, ஆமா, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கா? டென்ஷனாவா? இல்லையே. நான் எனக்கு எனக்கு என்ன டென்ஷன்? நான் எப்பயும் போலதான் இருக்கேன். யாரு நீ? எப்பயும் போல இருக்க? ஆமா. அப்படியா? என்னாச்சு? எதுக்கு அப்படி பாக்குறீங்க? அது இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கியா, அதான் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. என்ன? அப்படின்னா உனக்கு என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் என் பக்கத்துல வா. இல்ல, பரவாயில்ல, நான் இங்கே நின்னுக்கிறேன், பக்கத்துல தான் நிக்கிறேன். என்னது? அருண், செம்ம டென்ஷனா இருக்காடா. அவ ஹார்ட் பீட் சவுண்ட் இங்கே கேக்குற மாதிரி இருக்கே. இதுக்கப்புறமா இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல விட்டோம், மேடம் இன்னைக்கு நைட் ஃபுல்லா இப்படிதான் இருப்பாங்க. என்னங்க? அது நான் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. அப்பன்னா ம், என்ன பாரு. உங்களை தானே பாக்குறேன். சரி சரி, வீடெல்லாம் சுத்தி பாத்தியா? உனக்கு பிடிச்சிருக்கா? ம், பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா உனக்கு பிடிக்கலையோ? பிடிச்சிருக்குன்னா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா என்கிட்ட சொல்லியிருப்பல்ல. நீ என்னன்னா எப்படி சொன்னா? எங்க, எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு. அதுவும் நிறைய திங்ஸ் வாங்கி போட்டிருக்கீங்க. சில திங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? ஆனா இப்போ கொஞ்சம் டென்ஷனா இருக்கனா, அதனாலதான் போல வாயிலிருந்து வார்த்தையே வர மாட்டேங்குதுங்க. ஒரு மாதிரி படபடன்னு டென்ஷனா இருக்கு. டென்ஷனா? எதுக்கு? அது ஆமா, உனக்கு ஊஞ்சல்னா ரொம்ப பிடிக்கும்ல? ம், ஆமாங்க. சரி, வா,
எங்க போறோம்? வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே. வெளியெல்லாம் இல்லம்மா, இங்கதான் பால்கனி போலாவா. எதுக்கு? என்ன அப்பனா எதுக்குன்னு சொன்னாதான் வருவியா? வா. ம். ஹாய், ஊஞ்சலா. பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். என்ன மேடம் பிடிச்சிருக்கா? எங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊஞ்சல் இருக்கா? ஆனா ஆமால, இந்த ரூம்குள்ள மட்டும் என்ன விடவே இல்லை தெரியுமா? வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்தேன். ஆனா இந்த ரூம் மட்டும் நீ அப்புறமா பாத்துக்கோன்னு சொன்னாங்க. ஹாய், எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஊஞ்சல் சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே. இப்போதைக்கு நான் இந்த ரோப் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறமா சங்கிலி வாங்கி போட்டுக்கலாம். எனக்காக தான் வாங்குனீங்களா? ஆமா, என் பொண்டாட்டிக்கு தான் ஊஞ்சல்னா ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டனே. அதனாலதான் உனக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து டெலிவரி பண்ணிட்டு போனாங்க. எனக்காகவா வாங்கிருக்கீங்க? என்னால நம்பவே முடியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அழகா இருக்கு. ஆமா, எனக்கு ஊஞ்சல் பிடிக்கும்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? அது கையல் கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ அப்படியா? ஓகே ஓகே. அப்பனா உண்மையாவே உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு தானே? எனக்காக ஒன்றும் சொல்லலையே. ஏன் கேக்குறேன்னா, உங்க வீடு அளவு இது இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நானா ஆசைப்பட்டு தான் எல்லாமே செஞ்சேன். உள்ள இருக்க பொருள் கூட உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சிலதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கினேன். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. உனக்கு இதெல்லாம் பிடிக்குமோ பிடிக்காதோ, உனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குமான்னு தெரியலல்ல. அதான் கேக்குறேன். உண்மையாவே உனக்கு வீடு பிடிச்சிருக்கா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட உண்மையா சொல்லு. நான் எதுவும் ஃபீல் பண்ண மாட்டேன். நான் தப்பா நினைக்கவும் மாட்டேன். உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு ஃப்ராங்காவே சொல்லலாம். என்னங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு நம்ம வீடு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. பாருங்க, இந்த வீட்டுக்கு ராணியே நான் தானே. அப்புறம் எப்படி எனக்கு பிடிக்காம இருக்கும்? அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேட்கறதுக்கு கூச்சப்படக்கூடாது. உனக்கு எது வேணும்னாலும் நான் இருக்கேன். அப்ப எல்லாமே நான் செஞ்சு கொடுக்குறேன். சரியா? நான் ஏதாச்சும் நினைச்சுப்பனோ, இவன்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா அந்த மாதிரி நீ யோசிக்கவே கூடாது. எல்லாமே நீ என்கிட்ட தான் கேட்கணும். ம்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. நான் உங்களோட வைஃப், நீங்க என்னோட ஹஸ்பண்ட். அப்படி இருக்கப்போ எனக்கு என்ன வேணும்னாலும் என் அருண் குட்டி கிட்ட மட்டும்தானே என்னால கேட்க முடியும். உங்ககிட்ட மட்டும்தான் கேட்பேன். நீங்க தான் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஓகேவா? கண்டிப்பா மேடம். வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள், பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். இப்போ மேடம் ரிலாக்ஸா இருக்கீங்களா? இல்ல இப்பவும் பதட்டமா தான் இருக்கீங்களா? என் பதட்டத்தை போக்கணுன்றதுக்காக தானே கூட்டிட்டு வந்து இந்த ஊஞ்சல்ல உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் இப்போ நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். ஓகே. அப்புறம் அப்புறம் என்ன? அப்பனா இங்க பாரு செல்லம், உனக்கு எல்லாம் புரியும்னு எனக்கு தெரியும். சொல்லு, உனக்கு ஓகேவா? சிரிப்புக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே. ஓகேவா இல்ல? இது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலனா எப்படி மிஸ்டர் அருண் குட்டி? நான் உள்ள போறேன். அப்பனா மேடம் இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா எப்படிமா? போங்க அருண். அருண், என்ன பண்றீங்க? சாரி சாரி, விடுங்க. என்ன? எங்க இப்போ ஓடு பார்க்கலாம். என்ன விருப்பம் இல்லையா? ஆ? என்னடா இவன், நாம சிரிச்சுட்டு ஓகே சொல்லிட்டு தானே வந்தோம். இவன் என்னன்னா திரும்பவும் உனக்கு விருப்பமா இல்லையான்னு கேக்குறானேன்னு பாக்குறியா? அது ஒண்ணும் இல்லம்மா. நம்ம 2 பேரும் லைஃப ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அது 2 பேருக்கும் விருப்பம் இருக்கான்னு தெரியணும்ல. கட்டாயத்தினால நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சந்தோஷமா மனநிறைவோட நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் உன்கிட்ட கேக்குறேன். உனக்கு ஓகே தானே? உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். எவ்வளோ டைம்னாலும் நீ எடுத்துக்கலாம். எனக்கு உன்னோட விருப்பம் மட்டும்தான் அப்ப நான் முக்கியம். சொல்லு, உனக்கு இது ஓகேவா இல்லையா? என்ன சொல்லுங்க மேடம். இப்படி அமைதியாவே இருந்தா நான் என்ன பதில் எடுத்துக்கணும்? எனக்கு இதுல சம்மதம். அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம்
அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம். கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க, நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க. பூமிக்கு வந்தாய தேவதை போலவே. அனிதா, நான் சொன்னா கேளு. வேண்டாம். முடியாது. ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க நல்லா இருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஸோ மச். எல்லாருமே இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் நம்ம சாட்டர்டே வீடியோ முடிச்சப்போ நம்ம கேட்ட கேள்வி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஷாலினிய பத்தி எங்க வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாங்க. ஸோ கார்த்திக்கோட ஃபேமிலி ஐ மீன் அப்பா, அம்மா அவங்களோட ரியாக்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? அப்படிங்கிற மாரி தான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தேன். எல்லார்கிட்டயும் அதே மாரி கேட்டது என்னன்னா, அவங்க போயிட்டு ஷாலினிக்காக அவங்க வீட்ல பேசுவாங்களா? இல்ல வந்து பேச மாட்டாங்களா? அடுத்து என்ன நடக்கும்? அப்படிங்கிற மாரி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஆப்வியஸ்லி அதுக்கு நெறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அதுல மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர்ஸ் வந்து அவங்க போய் பேசக்கூடாது அப்படின்னும் குடுத்துருக்கீங்க. அதே மாரி போய் பேச மாட்டாங்க. அப்படின்னும் ஒரு 5 பேர் எனக்கு கரெக்ட்டா சொல்லியிருக்கீங்க. இன்னும் சில பேர் வந்துன்னா பேசுவாங்க. பட் ஆனா கார்த்திக்கும், அனிதாவும் போய் பேசி சமாதானப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாரியும் கொஞ்சம் பேர் குடுத்துருக்கீங்க. ஆப்வியஸ்லி இன்னைக்கு எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர்ன்னு தெரிஞ்சிருக்கும். அது உண்ம தானங்க. ஒரு பேரண்ட்ஸ்க்கு என்னதான் நம்ம கூட்டு குடும்பமாவே இருக்கட்டும், அவளுக்கு வந்து அவ எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கா. அதெல்லாம் பண்றாங்க. பட் இருந்தாலும் அதுக்கான கில்ட்டே இல்லாம அவங்க வரப்போ, ஏதோ ஒரு டைம்ல நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணவே கூடாதுன்னு எவ்வளோதான் நம்ம மனசுல வந்து ஆதங்கம் போட்டு வச்சிருந்தாலுமே, ஏதோ ஒரு டைம்ல அது ரிவீல் ஆக தானே செய்யும். அது நம்மளையே அறியாம நம்ம வாயில வரும் இல்லைங்களா? அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்புறம் சில பேர் வந்து உடனே ஷாலினிய திருந்துற மாரி காட்டாதீங்க. பிகாஸ் வந்து அவ அவ்ளோ இது பண்ணியிருக்கா. அவ்ளோ சீக்கிரம் திருந்துற ஆளெல்லாம் இல்லன்னு சொன்னீங்க. கரெக்ட் தான். அவங்க உடனே திருந்த மாட்டாங்கங்க. ஜஸ்ட் இப்ப கூட அவங்க எதுக்காக அங்க வந்திருக்காங்க? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் அவளுக்கு வந்து அவளோட லைஃப் போயிடுமோன்னு ஒரு பயம். அவ்வளோதானே தவிர, அவங்க திருந்திட்டாங்களான்னு போக போக எபிசோட்ஸ்ல உங்களுக்கே கண்டிப்பா தெரிய வரும். அதே மாரி அ இவங்க வந்து இங்க வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எடுத்தோனே எல்லாரும் போய் அவங்க கிட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்திட்டா, அப்புறம் அவளுக்கு அவங்களோட வேல்யூ எங்கேருந்துங்க தெரிய போகுது? பிகாஸ் நாம என்ன பண்ணாலும் இவங்க எல்லாம் பண்ணுவாங்கன்னு தானே அவங்களுக்கு தெரியும். அவளோட தப்ப முதல்ல அவ உணரணும் இல்லைங்களா? அந்த மாரி சீன்ஸும் நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா அந்த மாரி சீன்ஸ் வச்சு தான் நான் வந்து அவங்கள திருத்துவேன். ஸோ அதனால அது கண்டிப்பா நடக்கும். ஸோ இது கரெக்ட்டா கெஸ் பண்ண 5 பேர் நேமு. இப்ப நான் சொல்லிடுறேன். அவங்களோட கமெண்ட்டையும் நான் டிஸ்ப்ளேல குடுக்குறேன். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யாருன்னா, மோகனா சங்கர் அம்மா. அவங்களும் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. அம்மா சொன்னதுன்னா, யாரும் போய் அவங்களுக்காக பேச மாட்டாங்க. ஏன்னா, அவங்க பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் போய் பேசுவாங்க அப்படிங்கிற மாரி குடுத்துருக்கீங்க. ஆமாமா. நீங்க தான் ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா பதில் சொல்லியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் த கெஸ்ஸிங்மா. அடுத்து வந்து யாருன்னா, கவியரசி சிஸ்டர். நீங்களுமே வந்து கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்கீங்க சிஸ்டர். ஏன்னா, அவங்க கோவம் கரெக்ட்டா இருக்கு. ஸோ அவங்க போய் பேச மாட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஆமா சிஸ்டர். தேங்க் யூ. அடுத்து வந்து கோவிந்தராஜ் ஐடியிலருந்து அந்த சிஸ்டருமே கரெக்ட்டா கண்டிப்பா அவங்க போய் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா சிஸ்டர். தேங்க் யூ ஸோ மச். அடுத்து வந்து லக்ஷ்மி வேர்ல்ட் அப்படிங்கிற ஐடியிலருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே உடனே போய் உதவி பண்ண மாட்டாங்க. அவங்களோட தப்பெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா உதவி பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கீங்க. ஆமா சிஸ்டர். கண்டிப்பா அவங்க தப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் ஹெல்ப் பண்ற மாரி வரும். ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கும் கரெக்ட் சிஸ்டர். அடுத்து வந்து மல்லிகா ஜோசப் ராஜ் 3514 அந்த ஐடியிலேருந்து ஒரு அம்மா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து அவங்க எப்படி அனுப்பியிருக்காங்கன்னா, போகக்கூடாது அப்படிங்கிற மாரி அனுப்பியிருக்காங்க. ஆமாம்மா, கண்டிப்பா போக மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சமாச்சும் அவங்க பண்ண தப்ப வந்து அவங்க உணரணும்னு நானுமே எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அதுக்கான சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ அத வச்சு அவங்க திருந்துனதுக்கு அப்புறம் போற மாரி தான் நானுமே காட்டலான்னு இருக்கேன். பிகாஸ் யாரா இருந்தாலும் இப்ப டக்குன்னுலாம் திருந்த மாட்டாங்க இல்லைங்களா? ஏன்னா பணம்னு அப்படி இருக்கவங்க எடுத்த உடனே அவங்க லைஃப்க்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா திருந்திருவாங்களா?
அது ஜஸ்ட் ஒரு டெம்பரவரியா தான் இருக்கும். பெர்மனன்ட்டா இருக்காது. ஸோ அவங்களோட தப்ப அவங்களே உணரணும். அவங்க அம்மாக்குமே வந்து அவங்க பண்ண தப்பு என்னன்னு உணரணும். ஸோ அதுக்கான சீன்ஸ் கொஞ்சம் வரும். பார்க்கலாம். என்னால முடிஞ்ச வரையும் பெஸ்ட்டா குடுக்க ட்ரை பண்றேன் சீன்ஸ் எல்லாம். யோசிச்சுட்டு தான் இருக்கேன். பார்க்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கடைசியா சம்பவம் வேற ஒண்ணு வச்சிருப்பேன். கார்த்திக் கிட்ட வந்து அது சும்மா காமெடிக்கு தானுங்க வச்சிருக்கேன். அது வந்து எதுக்குடா இந்த சீன்லாம் திடீர்னு கொண்டு வராங்கன்னு யோசிக்காதீங்க. சும்மா அது ஒரு காமெடி சீனா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அத எண்டிங்ல வச்சிருக்கேன். இது கரெக்ட்டா கெஸ் பண்றீங்களான்னு பார்க்கலாம். அப்படி என்ன வந்து அம் அனிதா வந்து கார்த்திக்குக்கு தண்டனை குடுப்பாங்க. தண்டனைன்னு இல்ல, ஒரு காமெடியா சொல்லுங்க சரிங்களா? இது வந்து நாட் அ கொஸ்டின் அண்ட் ஆல். ஜஸ்ட் உங்களோட கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படி என்ன வந்து கார்த்திக்குக்கு வந்து அனிதா செய்வாங்க. அது ஜஸ்ட் ஒரு காமெடியான சம்பவம் தான். ஸோ அது யாரு கரெக்ட்டா கெஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ புடிச்சிருக்குன்னா ஹைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? உங்க எல்லாரையுமே நாளைக்கு வீடியோல நான் பார்க்க வரேன். பாய்.